தில்லுமுல்லு பேசுறத பத்தியெல்லாம் திருமாவளவன் பேசக்கூடாது. ஒரு பெண்ணை எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காங்க, ஒரு வக்கீலை எப்படி அடிச்சு உதைச்சிருக்காங்க, நியாயத்தை பற்றி இவரெல்லாம் பேசுறாரா? விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். அதற்கு பாஜக வக்காலத்து வாங்குறதா திருமாவளவன் இல்ல, நான் கேட்கிறேன், இதே திருமாவளவன்ட்ட கேட்கிறேன், தில்லுமுல்லு பண்ணா அவங்க மக்கள் எதிர்த்து கேட்க மாட்டாங்களா? 65 லட்சம் பேர்ல மக்கள் கூட மாட்டாங்களா என் பேர் இல்லைன்னு? தில்லுமுல்லு பேசுறத பத்தியெல்லாம் திருமாவளவன் பேசக்கூடாது. ஒரு பெண்ணை எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காங்க, ஒரு வக்கீலை எப்படி அடிச்சு உதைச்சிருக்காங்க, நியாயத்தை பற்றி இவரெல்லாம் பேசுறாரா? SIR என்பது மன்மோகன் சிங் காலத்துல நடத்துனீங்களா, அப்ப ஏன் அதுக்கு எதிர்க்கல? நேரு காலத்துல நடத்துனீங்களா, அதை ஏன் எதிர்க்கல? ஆக பொய் வாக்காளர் வச்சு நீங்க வெற்றி பெற்று கொண்டு நினைச்சு கொண்டிருந்தா அது முடியாது. நிச்சயமாக இது சுத்தம் செய்யப்பட வேண்டும், முறைப்படுத்தப்பட வேண்டும். அதனால SIR என்பது இந்த காலத்திற்கு கட்டாயம். ஏதோ தேர்தல் வர்றதுக்கு அவசரம், என்னன்னா தேர்தல் வர்றது அவசரம். ஆனா நீங்க மழை காலத்துல செய்ய முடியுமான்னு கேட்டா, மழை காலத்துல மக்களை தவிக்க விட்டுட்டு மக்களுக்கு உதவி செய்யாம போய் மீட்டிங் நடத்துனீங்களே மகாபலிபுரம் பக்கத்துல பெரிய லக்ஸரியஸா, அதெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மக்கள். அதனால் நிச்சயமாக திமுக தோல்வி அடையும். நேரு இன்னைக்கு 888 கோடி எங்கெங்க மக்கள் பணம் போகுது? 7 அமைச்சர்கள் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னைக்கு வெட்லேண்ட், இன்னைக்கு டென்ஷனை தத்தளிக்கிறது என்ற காரணம் என்றால் அதற்கு அந்த சதுப்பு நில காடுகளை ஆக்கிரமிச்சது தான். அரசாங்கமே 2000 கோடிக்கு அதை ஆக்கிரமிப்பு செய்ய விட்டு இருக்கிறார்கள். இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று எந்த முறைக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லுவாருங்க. கே நேரு ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டு பதில் சொல்லட்டும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதிகாரப்பூர்வம் இல்லாம பாட்டிலுக்கு 10 ரூபாய், அரசாங்க பதவிக்கு பல லட்சம் ரூபாய் தான் இன்னைக்கு அரசாங்கத்தில் நடந்து கொண்டு போய் மாலை வண்டி போட்டு சாமி கும்பிடல, எதுவுமே பிரசாதம் அப்படி நடந்து வந்தாரு. இதைத்தான் நான் சொல்றேன், தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள்னா நீங்க போனீங்கன்னா அதோட முழுமையான நடைமுறையை பின்பற்றுங்க. இன்னைக்கு ஒரு இந்துக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க, அப்புறம் நீங்க தேவர் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் ஒன்னா மதிச்சாரா இல்லையா? முருகனை எப்பவும் கையில வச்சிருந்தாரா இல்லையா? மயிலை எப்பவும் கூட வச்சிருந்தாரா இல்லையா? அப்ப நீங்க போய் ஓட்டுக்காக மட்டுமே நீங்க மாலை போடுறது, ஆனா அங்க உள்ள நடைமுறையை நான் பின்பற்ற மாட்டேன்னா எப்படி? அதனால முதலமைச்சர் முதல்ல இந்துக்களுக்கு விரோதியா இருக்கும்போது, முத்துராமலிங்கர் இந்துக்களுக்காக பாடுபட்டவர், ஆன்மீகத்துக்காக பாடுபட்டவர். அவருக்கு எப்படி இவர் மரியாதை செலுத்த முடியும் என்பது எனக்கு குற்றம் சாட்டுவாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தப்பே பண்ணலையா? இதே செந்தில் பாலாஜி மேலதான் முதலமைச்சர் குற்றம் சாட்டினாரு. அவர் வந்த உடனே வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டாரா வெளியே? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.